வணக்கம் மக்களே, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற மருதமலை முருகன் கோவிலுக்கு தான் போக போறோம். நீங்க எங்க இருந்தாலும் கோயம்புத்தூர்ல இருக்கிற காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. பஸ் நம்பர் 70 மருதமலைன்னு போர்டு போட்டு தயாரா இருக்கும். ஒரு 25 ரூபா டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துல போய் உங்களை இறக்கி விட்டுருவாங்க. டிராபிக்கை பொறுத்து கொஞ்சம் டைம் மாறுபடும். மருதமலை கோவில் மலை மேல ஏறுறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்னு படி வழியா போறது, இன்னொன்னு வெஹிக்கிள் மூலமா மலை மேல போறது. அதாவது கோவில் நிர்வாகம் சார்பில் 2 பஸ் விட்டுருக்காங்க. ஒரு நபருக்கு 10 ரூபான்னு டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பைக்கு, காரு, வேன் மூலமா நீங்க மேல போகணும் அப்படின்னாலும் அளவு பண்றாங்க. அதுக்கு சின்ன அமௌண்ட் மட்டும் சார்ஜ் பண்றாங்க. பைக்கா இருந்துச்சுன்னா ஒரு 10 ரூபாவும், சின்ன காரா இருந்துச்சுன்னா ஒரு 30 ரூபாவும், பெரிய கார் வேனா இருந்துச்சுன்னா ஒரு 50 ரூபாவும் சார்ஜ் பண்றாங்க. ஸ்டெப்ஸ் வழியாவும் 2 வீலர் மூலியமாவும் மலை மேல போறதுக்கு காலையில 7 மணில இருந்து 5 மணி வரைக்கும் மட்டும்தான் அலோவ் பண்றாங்க. விலங்குகளினுடைய நடமாட்டத்துக்காக தான் இதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் இந்த டைம் கொஞ்சம் மாறுபடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஸ்டெப்ஸ் வழியா போறத நீங்க பழக்கப்படுத்திக்கோங்க. ஏன்னா அது உங்களுடைய உடலுக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த இயற்கையோட ஒன்றிணைஞ்சு உங்களுக்கு பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. மலை ஏறும்போது நீங்க கடவுளை நினைச்சிட்டு ஏறுறீங்களோ இல்லையோ, இந்த இயற்கையை பார்த்து ரசித்து கொண்டு ஏறுவது உங்களுடைய லைஃப்ல கண்டிப்பான முறையில ஒரு மறக்க முடியாத ஒரு தருணத்தை உருவாக்குங்க. சரிங்க, கோவிலை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நக்கீரர் எழுதின திருமுருகாற்றுப்படையில 6 படை வீடுகள் தான் சொல்லியிருப்பாரு. ஆனா மருதமலையை எல்லாரும் முருகனினுடைய 7வது படை வீடுன்னு சொல்றாங்க. 6 படை வீடுகள்ல முருகன் முக்கிய செயல்கள் செஞ்சு இருப்பாரு. ஆனா அந்த கோவில்கள் எல்லாத்துலயும் ஒரு முருகன் தான் இருப்பாரு. நம்ம பாக்குற இந்த மருதமலையில 2 முருகன் இருப்பாரு. அதாவது ஆதி மூலம், புண்ணிய சன்னதி அப்படிங்கிற 2 முருகன் இங்க இருக்காரு. ஆதி மூலம்ங்கிறது தானா தோன்றிய சிலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வரலாறு மூலமா நிரூபிக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம முக்கிய போர்க்கடவுளான முருகன் இங்க தன்னுடைய வாகனமான மயிலை விட்டுட்டு மருதமலையில குதிரை மேல இருக்காரு. அதாவது இதுக்கு ஒரு கதையும் சொல்றாங்க. அதாவது திருடர்கள் இந்த கோவில திருட வரும்போது, அதாவது 3 திருடர்கள் இந்த கோவில திருட வரும்போது முருகன் குதிரை மூலமா போய் அவங்கள பிடிச்சதா சொல்றாங்க. அதனாலதான் நீங்க படி வழியா போகும்போது ஒரு 3 கற்களை பார்க்கலாம். அதை திருடர்கள் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. மருதமலைங்கிறது மருந்துகளால், அதாவது மூலிகைகளால் நிரம்பிய மலைன்னு சொல்றதுதான் காலப்போக்குல மருந்து மலை, மருந்த மலை, மருதமலைன்னு மறிவு இருக்குங்க. சித்தர்கள் பல துறையில பெயர் பெற்றாலும் அவங்களுடைய முக்கிய துறைகள்ல ஒண்ணுதான் மருத்துவம். அதனாலதான் இன்னைக்கும் மூலிகை மூலமா சரி பண்ற மருத்துவத்தை சித்த மருத்துவம்னு சொல்றோம். பல முனிவர்கள் இந்த மலைக்கு போயிருந்தாலும் மலையில பாம்பு பிடிக்க வந்த ஒருத்தர் பாம்பாட்டி சித்தரா மாறி இந்த மலை மேல வாழ்ந்ததுதான் முக்கியமான ஒரு விஷயமே. சொல்லப்போனா பழனி முருகரை போகர் நவபாசனத்தால செஞ்ச மாதிரி மருதமலையில பாம்பாட்டி சித்தர் செஞ்ச முருகன் சிலை தான் புதிய சன்னதியில இப்பவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கு பாத்தீங்களா, இந்த மலை கோவிலுக்கு பக்கத்துல தான் இருக்கு. குகைக்கும் ஆதி மூலம் கருவறைக்கும் ஒரு சுரங்கப்பாதை இருக்கு. இந்த வழியா தான் பாம்பாட்டி சித்தர் இரவு நேரங்கள்ல போய் முருகரை பாலாபிஷேகம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் நம்புறாங்க. அதனாலதான் கோவிலை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்துல பால் வச்சுட்டு போறாங்க. காலையில பார்த்தா பால் குறைஞ்சிருக்குமாம். இதனால என்ன நம்புறாங்க அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் தினமும் இரவுகள்ல போய் முருகருக்கு பாலாபிஷேகம் செய்யறார் அப்படின்னு சொல்லி மக்கள் இப்பவும் நம்புறாங்க. மருதமலை உருவான காலம் பற்றியான குழப்பம் இன்னும் வரைக்கும் இருக்கு. 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான் பாம்பாட்டி சித்தர். அதே காலத்துல தான் அவர் புதிய சன்னதியை உருவாக்கி இருந்தாலும் அதற்கு முன்பாக அங்க கோவில் எப்போ இருந்துச்சு அப்படிங்கிற குழப்பங்கள் இன்னும் வரைக்கும் இருக்கு. உதாரணமா கச்சியப்ப முனிவர் காலம்னு பார்த்தா அவர் 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 1500 வருடத்துக்கு முன்பாவே அவர் பேரூர் புராணத்துல மருதமலையை பற்றி தெளிவா சொல்லி இருக்கிறாரு. முருகன் அசுரர்களை வீழ்த்த பிறந்திருந்தாலும் பிறந்து வளர்ந்த பிறகுதான் தேவர்கள் எல்லாருமே போய் முருகனை பார்த்து அசுரனை வீழ்த்த வேண்டி கேட்டுக்கிட்ட இடம்தான் இந்த மருதமலை. அதாவது அசுரனை வதம் செய்வதற்கு முன்பாவே மருதமலையில தான் முருகன் இருந்திருக்காரு.
மலை மேலே ஏறும்போது நீங்கள் இறைவனை நினச்சி ஏறுறீங்களோ இல்லையோ, இயற்கையை நினச்சி ஏறுங்க. புதுமையான ஒரு அனுபவம் கிடைக்கும். கண்டிப்பான முறையில் நேச்சர் உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரும். அப்படி ஒரு மாற்றம் நீங்கள் இந்த மருதமலையில் ஃபீல் பண்ணலாங்க. கண்டிப்பாக நீங்கள் மற்ற மலைகளில் ஏறி போய் கடவுளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் மருதமலை அப்படிங்கிறது அதுக்கு மாற்றானது. எளிமையாக நீங்கள் மலை ஏறி வந்துடலாம். இந்த படி ஏறுறதுக்கு நீங்கள் எவ்வளோ வயசாக இருந்தால் கூட கண்டிப்பான முறையில் ஈஸியாக படி ஏறி வந்துடலாம். ரொம்ப கடினமாலாம் இருக்காது. பழங்குடியின மக்கள்ல ஒரு இளைஞர் சிறப்பாக பாம்பு பிடிக்கிறதுல திறன் பெற்றவர். அவர்கிட்ட சித்தர்களும் சரி மருத்துவர்களும் சரி எவ்வளவு கொடியமான ஒரு விஷம் கொண்ட பாம்பா இருந்தாலும் பிடிக்க சொன்னா அவர் ஈஸியா பிடிச்சிருவாரு. அப்படி ஒருவர் ரெக்வெஸ்ட் வைக்கும் போது மலைக்குள்ள போயிட்டு நாக மரத்துக்கு அடியில இருக்கிற ஒரு நாகத்திடம், அதாவது நாகமணி வைத்திருக்கும் ஒரு நாகத்திடம் இருக்க விஷத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி போகும்போதுதான் சட்டைமுனி ஒருத்தருடைய தவத்தை கலைக்கிறாரு அந்த இளைஞர். சட்டைமுனி பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம மறுபடியும் தவத்துக்குள்ள போயிருந்தாரு. ஆனா அந்த இளைஞர் ரொம்ப நேரம் காத்திருந்து சட்டைமுனியை சந்திச்சு அவர்கிட்ட ஆசைப்படுறாரு. அதன் பிறகுதான் அவர் ஒரு சித்தராகவே மாறுதார். அவர் தான் பாம்பாட்டி சித்தர். நீங்க பாம்பாட்டி சித்தர் பத்தியான கதைகள் நிறைய இருக்கும். நான் இங்க சிம்பிளா தான் சொல்லியிருக்கிறேன். நீங்க இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப இயற்கையை ரசிக்கலாங்க. அதாவது இந்த மரங்களுக்கு இடையான அந்த சூரிய ஒளி வருது பாத்தீங்களா, அதுவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த சைடு அந்த பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. ஆனா இங்க நான் பார்க்கும்போது ஒரு கோவில் தான் இருந்துச்சு. அந்த கோவிலுக்கு பக்கத்துல இந்த சைடு ஒரு பாறைகள் இருந்துச்சுங்க. அதுதான் குகை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் கோவிலுக்குள்ளேயே குகை இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இந்த சைடு பாருங்க, மழை பெஞ்சதுன்னா இந்த சைடு எப்படி தண்ணி வருங்கிறது மட்டும் யோசித்து பாருங்களேன். செம்மையா இருக்கா? இந்த இருக்கு பாருங்க, நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதுதான் குகை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா தெளிவான விளக்கங்கள் எங்கேயுமே இல்ல. இங்கேயா கோவிலுக்குள்ளே அப்படின்னு சொல்லி குழப்பங்கள் நிறைய இருந்துட்டே தான் இருந்துச்சு. நாங்க போன நாட்கள்ல செம்ம கிரௌடா இருந்துச்சு. நீங்க இந்த கிரௌடெல்லாம் தவிர்த்து நல்லா முருகனை போய் தரிசிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா சிறப்பான நாட்கள்ல மட்டும் வந்துடாதீங்க. அன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா கடவுளை பார்க்கலாம், பட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இருந்து பார்க்கணும். இதே நீங்க மற்ற நாட்கள்ல வந்தீங்க அப்படின்னா கடவுளை போய் நீங்க நேரடியா ரொம்ப நேரம் இருந்து தரிசனம் பண்ணலாம். இதை மட்டும் நீங்க நல்ல ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஆனா கிரௌடான நாட்கள்ல வந்தீங்கன்னா நீங்க சாமி தரிசனம் பண்ணலாம், ஆனா ரொம்ப நேரம் பண்ண முடியாது. அது மட்டும் தான் என்னுடைய சஜஷன். உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் நீங்க வரலாங்க, அவ்வளவுதான். மற்றபடி என்னுடைய சஜஷன்ங்கிறது எதுவுமே கிடையாது. உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தாங்க. கோவில்ல நிறைய வேலைப்பாடுகள் நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அழகாவே தெரியும். இங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா நான் பார்த்தது என்ன அப்படின்னா, தனியா கோவிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ராஜகோபுரம் தான். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குங்கிறத பாருங்களேன். ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. இந்த கோபுரத்து பக்கத்துல நிறைய பேர் எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. என்னதான் எட்டி பார்க்கறாங்கன்னு நானும் போய் பார்த்தேன். பார்க்கும்போது ஒட்டுமொத்த கோயம்புத்தூரினுடைய அழகே மொத்தமா இங்கிருந்து அப்படியே தெரிஞ்சதுங்க. எப்பவுமே எனக்கு இயற்கையோட இணைஞ்சு பயணிக்கும் போது அந்த இயற்கை அவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். என்னதான் நான் நேச்சரை வீடியோ எடுத்து காட்டினாலும் நீங்க லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தான் அந்த உணர்வை உணர முடியுங்க. கண்டிப்பான முறையில நீங்க வீடியோல இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்கலாம், இடத்தை பத்தி பாத்துக்கலாம். ஆனா லைவா நீங்க போய் பாக்குறீங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. சோமஸ்கந்த வடிவம்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நிறைய கோவில் இடங்கள்ல பார்த்திருக்கலாம் சிவன் பார்வதி இடையிலான முருகன் இருக்கிறத. இதுதான் சோமஸ்கந்த வடிவம். மருதமலையும் இதே சோமஸ்கந்த வடிவத்தை தான் இயற்கையிலே பெற்றிருக்கு. உதாரணத்துக்கு அருகில் இருக்கிற வெள்ளையங்கிரி மலையில சிவன் இருக்கிறாரு, அருகே இருக்கிற நீலிமலை அதாவது நீலமலையில பார்வதி இருக்காங்க. சோ இரண்டு மலைகளுக்கும் இடையில இருக்கிற இந்த மருதமலை முருகன் கோவில் இயற்கையாகவே சோமஸ்கந்த வடிவத்தை பெற்றிருக்குங்க. மறக்காம கோவில்ல நீங்க தரிசனம் முடிச்சுட்டு கீழே இறங்கும் போது இந்த இடங்கள்ல உங்களுக்கு புளியோதரை பொங்கல் அப்படிங்கிறது பிரசாதமா வழங்கப்பட்டாலும் கீழே ஒரு இடத்துல உங்களுக்கு இலவசமாக பிரசாதம் கொடுக்கறாங்க. மறக்காம அதையும் நீங்க வாங்கி ட்ரை பண்ணிருங்க. வரலாறுகளை தொடர்பு படுத்தி மருதமலையை நம்ம பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வீடியோல முடிஞ்ச வரைக்கும் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கேன். மறக்காம மருதமலை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வரலாறுகளை விளக்கமா பார்க்கலாம். தொடர்ந்து அறிவரசன் பிளாக்ஸோட இணைஞ்சிருங்க. நன்றி.